நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு லோ இன்கம்லேருந்து ஹை இன்கம் வர்றதுக்கு நிறைய ரோடு போடுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ வில் பிகம் மிடில் இன்கம். ஆனால் இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் பிகம் ஹை இன்கம். இந்தியா அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்தியா வந்து லோவர் மிடில் இன்கம். ஸோ வி ஹாவ் அ லாங் வே டு கோ. ஸோ ஒரு 7% மேலே கொஞ்சம் க்ரோ ஆகணும்னா கண்டினியூஸாக 2047 வரைக்கும் க்ரோ ஆகணும்னா வில் பிகம் ஹை இன்கம் கேட்டகரி, விச் இஸ் வெரி அந்த ஈஸி கிடையாது. அதுதான் இந்த ரிப்போர்ட்டோட ப்ரைமரி மெசேஜே அதுதான். ட்ராப்னு ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன்னா அப்படின்னா ட்ராப் நடந்துருக்கணும் இல்லையா? யாரை மாட்டிருக்காங்களா? ஏன் ட்ராப்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மிடில் இன்கம் பேங்க்லேருந்து வெளியே வந்தவங்க ரொம்ப கம்மி பேர். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 34 வருஷம், அதாவது 1990லேருந்து 24 வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு 34 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வர முடியறதில்லை. ஈவன் இப்போ இந்தியா சொல்லலாம், சைனா சொல்லலாம். சைனா இஸ் செகண்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி இன் தி வேர்ல்டு. ஆனால் அவங்களே வந்து ஹை இன்கம் வருவாங்களா அப்படின்னு யாராலையும் ரொம்ப இதாக சொல்ல முடியல, தீர்க்கமாக சொல்ல முடியல. வணக்கம் ஃப்ரான்சிஸ். எஸ் வணக்கம். இந்த வாரம் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பேசுவோம். எஸ், இது கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்டா இல்லை சப்ஜெக்டாக எனக்கு தெரியல. மக்கள் தான் அப்படிங்க, பட் இருந்தாலும் இது பேசணும்னு நினச்சா பேசணும். நான் போன வாரம் ஐ தாட் ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. அப்போ போய் ஃபண்ட் மேனேஜர் சொல்லியிருந்தாரு என்னென்னா, மிடில் இன்கம் ட்ராப்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் லோயர் இன்கம் மிடில் இன்கம் வந்துடுவீங்க, அங்கேருந்து மேலே போக மாட்டீங்க. கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறது, கண்ட்ரீஸ்க்கு. அதாவது when you become rich you will become old. இதுவும் கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறீங்களா? கண்ட்ரீஸ்க்கா மக்களுக்கு எல்லாம் ஒத்துக்கலாம், மக்களுக்கு சேர்ந்தான். அதாவது நீங்கள் பணக்காரத்தோட வயசாகிடுவீங்க அப்படிங்கிறது தான் சொன்னது. மிடில் இன்கம் ட்ராப் என்னென்னா, மக்கள் நாடு வந்து ஒரு மிடில் இன்கம் வந்துடுவாங்க, அது மாதிரி ஹை இன்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவங்க வந்து கரையேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராப்பில் தான் கிட்டத்தட்ட 100 நாடுகள் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 நாடுகள் வந்து அந்த மிடில் இன்கம் கேட்டகரியில் இருக்காங்க. லோயர் இன்கம் விட்டுருக்கோம், அவங்க வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மிடில் இன்கம் ட்ராப் அப்படிங்கிறது என்ன, ஏன் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க, இந்த ட்ராப்பில் வந்து வெளியில் போனாங்களா இல்லையா யாராவது நாடுகள், அதை பற்றி நீங்கள் பேசுவோம். ஏன்னா சப்ஜெக்ட் ஹார்ட் சப்ஜெக்ட் தான், பட் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஏன்னா நமக்கும் பொருந்தும். நம்ம வந்து லோயர் இன்கம் பிரச்சனை கிடையாது, ஹையர் இன்கம் பிரச்சனை கிடையாது. ஆனால் மிடில் இன்கம் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஏசி போக முடியாது, கீழேயும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது. இது நாட்டுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் பொருந்துங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்ற டேர்ம் ஏன் இவ்வளோ பாப்புலர்? கொஞ்ச நாளாக வந்து ஒரு 6-7 மாதமாக நம்ம நிறைய இடத்துல இதை கேட்டிருப்போம். இது வேர்ல்ட் பேங்க் வந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதில் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி டீட்டெயில்டு ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்கிறது, எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் டேட்டா கலெக்ட் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கு அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 2024க்காக இந்த வருஷம் அவங்க பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டோட பேர் வந்து மிடில் இன்கம் ட்ராப். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் இந்த டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. நிறைய முன்னாடியே இருக்குது. இது வந்து இவங்க காயின் பண்ண டேர்ம் கிடையாது, 2007லேயே காயின் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். 2007 முன்னாடியே காயின் பண்ணிட்டாங்க. பட் வை இட் பிகேம் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னா டிவி ஷோஸு இல்லை வெளியுமே, பிகாஸ் வேர்ல்ட் பேங்க் டாக் அபவுட். ஓகே. ஸோ அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்க பேசுனாங்கன்னா எல்லாரும் அதை பற்றி. பை டெஃபினேஷன் வாட்ஸ் மிடில் இன்கம்? ஸோ மிடில் இன்கம் இதுக்கு ஒரு டெக்னிக்கல் இது வச்சுருக்காங்க டெஃபினேஷன். அதாவது $1136 இதுக்கு கீழே இருந்தால் லோ இன்கம். அதே மாதிரி 13,800 சம்திங் டாலர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா யூ பிகம் ஹை இன்கம். இந்த கேப், இந்த ஒரு 12,000 இந்த பேண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஆர் மிடில் இன்கம். இதுலேயே லோவர் மிடில் இன்கம், ஹையர் மிடில் இன்கம், நம்ம ஊரில் சொல்கிறோம்ல லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அந்த மாதிரி அதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் அ கண்ட்ரி. இது எப்படி சொல்கிறாங்கன்னா GNI பர் கேபிட்டா. ஸோ நம்ம வந்து ஜிடிபி தான் இப்போ பொதுவாக பேசுவோம். ஜிடிபின்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ, இதை பற்றி ஒரு ஏற்கனவே ஒரு ஷோ கூட பண்ணியிருப்போம், தமிழ்நாடு ஜிடிபி பற்றி பேசினப்ப அதில் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஜிடிபின்றது ஒரு கண்ட்ரிக்குள்ளே, அந்த ஜியாகிரபிக்குள்ளே அவங்க மக்கள்லாம் எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ தான் ஜிடிபி. இதை வந்து எவ்வளோ அந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் ஜிடிபி பர் கேபிட்டா. ஸோ இதுதான் ஜிடிபி பர் கேபிட்டா. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஜிஎன்ஐனா என்ன அர்த்தம்னா இட் இஸ் சிமிலர் டு ஜிடிபி. பட் இப்போ ஒரு இந்தியன் வந்து வெளிநாட்டில் கம்பெனி ஓன் பண்ணி அங்கேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அந்த இன்கம் இதில் ஆட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே கம்பெனி ஆரம்பித்து இங்கேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அந்த இன்கம் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். புரிஞ்சுது. ஸோ ஜிடிபி
ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த 2 ஃபேக்டர். நம்ம வெளியே இருந்து நமக்கு வர இன்கம், இங்கே இருந்து வெளியே போகிற இன்கம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும், வெளியே இருந்து வர இன்கம் ஆட் பண்ணும். இதுதான் ஜிஎன்ஐ. இந்த ஜிஎன்ஐ per capita தான் நான் சொன்ன நம்பர் 1130 +2. இந்தியா அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்தியா வந்து 2400 அந்த பக்கம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மிடில் இன்கம், லோவர் மிடில் இன்கம். ஸோ வி ஹாவ் அ லாங் வே டு கோ. 2000ன்றது இந்த ரேட்டில் கண்டினியூஸாக க்ரோ ஆனால் 2047 நம்ம வந்து ஹை இன்கம் போகும். அதனால தான் நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 2047 இந்தியா இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு 7% மேலே கொஞ்சம் க்ரோ ஆனோம்னா கண்டினியூஸாக 2047 வரைக்கும் க்ரோ ஆனோம்னா வில் பிகம் ஹையர் இன்கம் கேட்டகரி, விச் இஸ் வெரி வந்து ஈஸி கிடையாது. அதுதான் இந்த ரிப்போர்ட்டோட ப்ரைமரி மெசேஜே அதுதான். ட்ராப்னு ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன்னா அப்படின்னா ட்ராப் நடந்துருக்கணும் இல்லையா? யாரை மாட்டி இருக்காங்களா? ஏன் ட்ராப்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மிடில் இன்கம் பேங்க்லேருந்து வெளியே வந்தவங்க ரொம்ப கம்மி பேர். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 34 வருஷம், அதாவது 1990லேருந்து 24 வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு 34 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன கண்ட்ரிஸாக இருப்பாங்க. ஹாங்காங், சிங்கப்பூர், அப்புறம் 2-3 பசிபிக் ஐலாண்ட்ஸு. ஸோ அப்படி இல்லைன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு குவாலிஃபைட் ஸ்டேட்மெண்ட் தான். 34 கண்ட்ரிஸ் வந்திருந்தா கூட அந்த 34 கண்ட்ரிஸும் ஈஸியாக ஐ மீன் அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால தான் வர முடிஞ்சது. அவங்களே எஃபர்ட் எடுத்து சிஸ்டம் செட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லிட முடியாது. அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வர முடியறதில்ல. ஈவன் இப்போ இந்தியா சொல்லலாம், சைனா சொல்லலாம். ஓகே, ஐ மீன் சைனா இஸ் செகண்ட் பிக்கெஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. ஆனால் அவங்களே வந்து ஹை இன்கம் வருவாங்களா அப்படின்னு யாராலையும் ரொம்ப இதாக சொல்ல முடியல, தீர்க்கமாக சொல்ல முடியல. ஸோ அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு லோ இன்கம்லேருந்து ஹை இன்கம் வர்றதுக்கு நிறைய ரோடு போடுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது யூ வில் பிகம் மிடில் இன்கம். ஆனால் இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் பிகம் ஹை இன்கம். ஏன் இன்வெஸ்ட் பண்ணால் ஆகிட முடியாதா? அதாவது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் சம் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கண்ட்ரி ஃபுல்லாக செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கையில் ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மோட்டர் வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ யூ ஆர் இன்க்ரீஸிங் த ப்ரொடக்டிவிட்டி. அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கையிலேயே உட்காந்து எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆட்டோமேஷன் நடக்கும், கொஞ்சம் எலக்ட்ரிஃபை நடக்கும். ஸோ ஓரளவுக்கு மேலே போகும். ஆனால் இந்த வேல்யூ அடிஷன் மட்டுமே உங்களை ஹை இன்கம்க்கு கொண்டு போகிறது பத்தாது, ரொம்ப கம்மி இது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் தான் நம்மளோட டார்கெட் வைங்க. யூஎஸ் இஸ் அட் $80,000. ஓகே, இந்தியா இஸ் அட் $20,000. 40 times. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் கேப். ஸோ இந்த மேபி 2000லேருந்து நம்ம ஒரு 6,000 8,000 வரைக்கும் போயிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேரை வேலை வாய்ப்பு உருவாக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்லேருந்து மேனுஃபேக்சரிங் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிடலாம். ஹவர் இதுவே உங்களை ஹை இன்கம் கொண்டு போக முடியாது. அதுதான் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். பட் இது டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர் அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 டேர்ம். ஃபேக்டர் அக்யூமுலேஷன்னா என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறோம். ஸ்கூல் கட்டிட்டு எல்லாம் 12th வரைக்கும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க போகிற வேலையில் வந்து தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மோர். அவங்க பண்ணுற அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஸ்கூல் கட்டிடுவாங்க. ஸோ வாட் தே ஆர் டூயிங், அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி உள்ள இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து 100 பேர் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா 100 பேர்லேருந்து நமக்கு 10% கிடச்சிருக்கு. ஸோ வில் மேக் இட் 1,00,000 பேர் அதே குவாலிஃபிகேஷனோட அனுப்புவோம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஜாஸ்தி அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து ஃபேக்டர் அக்யூமுலேஷன். இப்போ வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம், அதுலேருந்து ரிசல்ட் நல்லா வருது. சரி, அப்போ நிறைய லேண்டை வந்து விவசாயத்துக்கு எடுப்போம். இப்போ வந்து லேண்ட் இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தி இன்புட், ஒரே வேலையை வந்து ஜாஸ்தி இன்புட் கொடுத்து பண்ணுறது வந்து ஃபேக்டர் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, விச் இஸ் டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி, டிஎஃப்பின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த மாதிரி இன்புட்டு தவிர நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் இன்னோவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கோம். அங்கே வந்து நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறோம். இப்போ வந்து அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தீங்கன்னா திங்ஸ் வில் பி ஸ்ட்ரீம்லைன். அதாவது ஆர்டர் மிஸ் ஆகுது, டிலேட் ஆர்டர் வராது. ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணவங்க வந்து லேட்டாக வர மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ பெட்டராக இருக்கும். அவங்களால கொஞ்சம் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% நார்மலாக பண்ணுற ரெவன்யூவோட 10% எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்புட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கெயின் கிடைக்கும் புரிஞ்சுது ஒரு எக்கானமியில். இது வந்து ரொம்ப முக்கியம் ஹை இன்கம் ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து R&Dயில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. நிறைய ட்ரெயின் விட்டாலும் நம்மளால் நிறைய குட்ஸ் மூவ் பண்ண முடியும். ஓகே. ஆனால் இந்த ட்ரெயினை வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஓட வச்சிட்டோன்னு வைங்க. ஓகே ஓகே. அப்பயுமே நீங்கள் 3 மடங்கு ஆக்க முடியும் வித்தவுட் மச் எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் ப்ரொடக்டிவிட்டி. புரிஞ்சுது. ஸோ ஃபேக்டர் அக்யூமுலேஷன்றது நிறைய ட்ரெயின் விடுறது, ஃபேக்டர் டிஎஃபின்றது ட்ரெயினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர் அவங்க ஃபியூவல் எஃபிஷியன்சி ஏதோ ஒன்று. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் க்ரோத் கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபேக்டர் அக்யூமுலேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, டிஎஃபிலையும் ஃபோக்கஸ் டிஎஃபிலாம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடுத்து கிடைக்க முடியும். அந்த டிஎஃபி பண்ணுறதுக்கு வந்து நிறைய சிஸ்டம் செட் பண்ணணும், நிறைய R&D இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய காலேஜஸ் கட்டணும். அதாவது உங்கள் லேபர் ஃபோர்ஸ் வந்து பயங்கர ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ இதுதான், இதனால தான் இந்த ட்ராப், அதை ஏன் ட்ராப்னு சொல்கிறாங்கன்னா அந்த டிஎஃபி அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் நாட் இன்ட்யூட்டிவ். இருக்க சிஸ்டம்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு சில நேரம் புது சிஸ்டம். இப்போ வந்து டெஸ்லான்னு ஒரு கம்பெனி வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க கார் கம்பெனிலாம் அவங்களோட சேல்ஸ் தான் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்க சிஸ்டமை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இன்னொரு சிஸ்டம் உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணணும் ஒரு எக்கானமி. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. ஸோ அதுதான், அதனால தான் இது ட்ராப்பாக இருக்குது. இதை பற்றி நானும் படித்தேன். அதில் வந்து முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பிரேசில் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக மிடில் இன்க்லே இருக்காங்க. அவங்களால மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, அப்படி மாட்டிட்டு இருக்காங்க. அதே பிரேசில். ஸோ பிரேசில் தான் அதாவது ரொம்ப நாளாக இருக்க எக்ஸாம்பிள். ஓகே. அதாவது அவங்க வந்து ஒரு 20 years சம்திங் தே க்ரூ வெரி வெல். 7-7% மேலே க்ரோ ஆகிட்டு வந்தாங்க. பட் தென் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் தெம் டு கோ டு ஹை இன்கம். ஆனால் அவங்களால போக முடியல. ஒன்று வந்து கரப்ஷன் சொல்கிறாங்க. ஓகே. இன்னொன்று வந்து அவங்க இந்த R&D ஸ்பெண்ட்லாம் வந்து ஆக்சுவலாக ஓவர் டைம் கம்மியாக இருக்குது. இன்னொரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா தே டீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட், விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷனாக மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஸ் அன் எக்கானமி அவங்க எப்படி அட்ஜஸ்ட் ஆனாங்கன்னா லோ வேல்யூ சர்வீசஸ்க்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸில் வந்து அப்சார்ப்ஷன் கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறது இஸ் நாட். ஸோ வேர்ல்ட் பேங்கோட அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், என்ன ஆர்டரில் போனால் தெர் இஸ் ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டு ஹை இன்கம். இவங்க இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறது வந்து இஸ் நாட் குட்னு அவங்க சொல்கிறாங்க. வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா தெர் ஆர் 3 I's. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டு கெட் டு லோவர் மிடில் இன்கம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்லி. அடுத்து வந்து ரெண்டாவது ஐ என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபியூஷன், 2 I's. அந்த இன்ஃபியூஷனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியேருந்து டெக்னாலஜி எடுத்துகிட்டு வரணும். ஓகே. மூணாவது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா விச் வில் கெட் யூ டு அப்பர் மிடில் இன்கம். ஓகே. அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் வந்து 3 I, விச் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபியூஷன் ப்ளஸ் இன்னோவேஷன். இன்னோவேஷன் தான் அவங்களோட R&D. ஸோ இப்போ என்னென்னா பிரேசில் மாதிரி கண்ட்ரிஸ் என்ன ட்ரை பண்ணிட்டாங்கன்னா வெளியேருந்து டெக்னாலஜி கொண்டு வராமல் அவங்களே இன்டர்னலாக டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை ஒழுங்காக பண்ணாமல் விட்டாங்க. அதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இன்னோவேட்டே பண்ணாலும் யூ ஆர் ரீஇன்வென்டிங் த வீல் லாட் ஆஃப் டைம்ஸ். ஓகே. ஏற்கனவே ஒரு நல்ல ட்ரெயினை ஏற்கனவே உலகம் பூரா கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. யூ கேன் டேக் இட் அண்ட் மேக் இட் பெட்டர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினே நாங்கள் உள்ளே டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில நேரம் ஆகிடுது. அதாவது இன்னோவேஷன் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பேட்டன்ட்டுக்கெலாம் இது பண்ணணும், இன்சென்டிவ் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லோவர் மிடில் இன்கமில் இருக்கப்பயே பேட்டன்ட்டை வந்து கண்ணா பண்ணான்னு அவங்க பிரேசில்லாம் பண்ணாங்க. ஓகே. இன்சென்டிவைஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா தோஸ் பேட்டன்ட்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ரியலி. ஓகே. அவங்க வந்து நிறைய பேர் ரிசர்ச்சில் போகிறாங்க, பிஹெச்டிலாம் ரொம்ப நாளுக்கு வந்து படிக்கிறாங்க. பட் தென் அது ஆக்சுவல் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை மேனுஃபேக்சரிங்கோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னோவேஷன் எப்படி பண்ணணும், யூ ஷுட் ஆல்சோ பி ஓப்பன் டு ஏற்கனவே இருக்க இன்னோவேஷனை எம்ப்ரேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுவேன்னு சொல்கிறதும் சரி கிடையாது. அதுவும் இதில் இருக்குது. இது தவிர அங்கே கரப்ஷன் பிரச்சனை சொல்கிறாங்க, லேபர் ஃபோர்ஸ் எப்படி இது பண்ணாங்க. அப்புறம் சைனாவோட காம்படிஷன் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் சைனாவும் க்ரோ ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட காம்படிஷன் வந்து இவங்களோட இது பண்ணல. ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஓவர் டைம் ஆக்சுவலாக கம்மியாச்சு, விச் இஸ் நாட் வெரி ஹெல்தி. அதை வந்து அவங்க அட்ரஸும் பண்ணாமல் விட்டாங்க அது. ஸோ இது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. பட் தீஸ் ஆர் த மெயின். இப்போ வந்து பேட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரேசில்னா, குட் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொரியா.
கொரியா. கொரியா எப்படி அந்த அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வந்தாங்க? ஸோ கொரியா வந்து இந்த 3I சொன்னது வந்து ப்ரைமரிலி ஃப்ரம் கொரியா. அதாவது வேர்ல்டு பேங்க்கே வந்து இன்ஃபர் பண்ண தான் இருந்தான். அவங்களே யோசிச்சு இதை கொண்டு வரல. அவங்க வந்து எல்லா கண்ட்ரீஸோட மாடலை படித்து they think this is the best way to do it. ஓகே, இட்ஸ் an inference from what happened. புரிஞ்சுது. அவங்களா வந்து கண்டுபிடிக்கல இப்படி பண்ணால் நடக்கும்னு வேர்ல்டு பேங்க் சொல்லல. இப்படி பண்ணதுனால தான் நடந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இங்கெல்லாம். அதாவது ஏற்கனவே சக்சீட் ஆன கண்ட்ரீஸ்லாம் இப்படி பண்ணதுனால தான் இப்படி நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான், அதுதான் அவங்களோட ஒப்பீனியன். ஸோ கொரியாவில் வந்து சவுத் கொரியா ப்ரைமரிலி அவங்க லோவர் அண்ட் மிடில் சவுத் கொரியா தான். எஸ், ஏன்னா இன்னொரு கொரியா இருக்கு. 2 பேருமே அவங்கள கொரியான்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க. இந்தியாவில் தான் நம்ம ஒரே கண்ட்ரியில் இருந்துட்டு சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு சொல்கிறோம். அங்கே வந்து 2 கண்ட்ரியுமே கொரியான்னு தான் சொல்கிறாங்க. யாரும் சவுத் கொரியா நார்த் கொரியான்னு சொல்கிறது இல்லை. ஸோ சவுத் கொரியா வந்து லோவர் மிடில் இன்கம் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரைமர்லி தே ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் ஜப்பானோட நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டு இங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜப்பானுக்கு படிக்க அனுப்பிச்சாங்க. பிஃபோர் கொரியா இன்வெஸ்டட் இன் எஜுகேஷன் அ லாட். ஓகே, அவங்க வந்து ஜாப்பனீஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் பிஎஸ்சிஸ்லாம் அங்கே அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கொரியாவை வந்து டிசைன் பண்ணாங்க. இவங்க அவங்களோட டிவி யூனிட்ஸ்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அவங்களோட இதெல்லாம் அசம்பிள் பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தே க்ரூ ப்ரிட்டி ஃபாஸ்ட். ஒரு பாயிண்டில் வந்து ஜப்பான் வந்து ஸ்டார்டட் ரெசிஸ்டிங். ஏன்னா நம்மளோட கம்பெனிஸ்லாம் இதனால் அடி வாங்க ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் அங்கேருந்து வந்தது. இந்த பீரியடில் தான் சாம்சங் வாஸ் நாட் இன் டு மேனுஃபேக்சரிங் இனிஷியலி. அவங்க ஏதோ பிஸ்னஸில் இருந்தாங்க, ஐ ஃபர்காட். ஸோ சாம்சங் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து சோனியை இது பண்ணுறாங்க, சேலஞ்ச் அந்த மாதிரி இது வரும்போது தென் ஜப்பான் ஸ்டார்டட் ரெசிஸ்டிங். கொஞ்சம் டாரிஃப்லாம் போட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. தென் கொரியா ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் R&D. இப்போ கூட கொரியாவுக்கு வந்து வெரி ஹை 2.4% ஆஃப் தேர் GDP is into R&D. ஓகே, ஸோ தேர் பட்ஜெட் இஸ் வெரி ஹை. ஸோ அவங்க வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. பட் வென் தே டிட் இட் இஸ் த கொஸ்டின். அவங்க வந்து ஹை மிடில் இன்கம் போனதுக்கு அப்புறமா இதை பண்ணாங்க. இதை வந்து நீங்கள் லோவர் மிடில் இன்கம்லேயே பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறது, அகல கால் விற்கிற மாதிரி ஆகிடும். யூ மே ஃபால் இன்டு அ ட்ராப். தட் இஸ் வாட் மே ஹேப்பன். ஸோ கொரியா இது தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா உருகுவே நினைக்கிறேன். உருகுவேலாம் ஹை இன்கம்ங்கிறது வந்து படித்ததுக்கப்புறம் பயங்கர சர்ப்ரைசிங் டேட்டாவாக இருந்துச்சு. ஸோ லாட்டின் அமெரிக்காவில் 2 கண்ட்ரி, ஒன்று வந்து சிலி அண்ட் இன்னொன்று வந்து உருகுவே. சிலியில் வந்து என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஜாஸ்தி, விச் இஸ் ப்ரைமரிலி காப்பர். அவங்க வந்து காப்பர் எக்ஸ்போர்ட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணாங்க. எப்போல்லாம் காப்பர் ப்ரைஸ் கீழே போதோ அந்த ஃபண்ட்லேருந்து மணி ட்ரா பண்ணி எக்கனாமியில் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. எப்போல்லாம் காப்பர் ப்ரைஸ் மேலே போதோ ஃபண்டுக்குள்ளே காசு போயிடும். ஸோ தட் யூ ஹாவ் அ ஸ்டேபிள் எக்கனாமிக். இது இப்போ எப்படின்னா காசு ஜாஸ்தி நிறைய வரப்போ எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு காசு கம்மியாக போகிறப்ப செலவு கம்மி பண்ணக்கூடாது. தென் யூ ஆர் ஆக்சுவலி நெகட்டிவ்லி அஃபெக்டிங். ஸோ இவங்க வந்து அதை நல்லா மேனேஜ் பண்ணாங்க. தோ தே ஆர் பிளஸ்ட் வித் நேச்சுரல் ரிசோர்ஸ், அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்றது கொஸ்டின். பட் உருகுவே வந்து இஸ் மோர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் தான் ஜாஸ்தி. அவங்க வந்து தே மேனேஜ் வித் சிஸ்டம்ஸ், தே பில்ட் த சிஸ்டம்ஸ் இன் த ரைட் ஆர்டர். நம்ம கொரியாவுக்கு பார்த்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். ஸோ உருகுவே இஸ் அ குட் எக்ஸாம்பிள் டு ஸ்டடி. கொரியா இஸ் அ குட் எக்ஸாம்பிள் டு ஸ்டடி ஃபார் அஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பேக் டு இந்தியா. ஸோ 2047 $90,000 இது பாசிபிளா? இதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? இட்ஸ் ஆம்பிஷியஸ். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் டஃப், இட்ஸ் வெரி டஃப். அந்த மாதிரி ஒரு இதுதான். பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். இதை விட கொஞ்சம் இப்போ 6.5% அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கோம். 7% மேலே போகணும். அபவுட் 7.5% மேலே கண்டினியூஸாக க்ரோ ஆனோம்னா இட்ஸ் பாசிபிள். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாடு அவங்களாம் க்ரோ ஆகிருக்காங்க, யூபி க்ரோ ஆகிருக்காங்க அந்த ரேட். ஈவன் இந்த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் 7% மேலே தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் இம்பாசிபிள். பட் இதே க்ரோத் ரேட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக முடியுமா? ஆர் இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு க்ரோயிங் ஓவர் 20%. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கொண்டு வந்து, ஆர் யூபி மும்பை இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் இன்சென்டிவைஸ் பண்ணி ப்ராப்ளி கொண்டு வந்தாங்கன்னா தென் ஆவரேஜ் மே கோ அப். ஸோ ஐ மீன் ஐம் நாட்
giving any prescription. Okay. But probably that's a way. Because இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசணும்ல அந்த ஃபேக்டர் அக்யூமுலேஷன் அண்ட் டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி. அதில் ஃபேக்டர் அக்யூமுலேஷனில் ஒரு ஃபேக்டர் என்னென்னா யூ ஹவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஒர்க் ஃபோர்ஸ். பிகாஸ் மேன் பவருமே ஒரு இன்புட் டு த ஜிடிபி. ஒர்க் ஃபோர்ஸ்னால் ஃபீமேல் சொல்கிறீங்க. ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஈஸி லோ ஹேங்கிங் ஃப்ரூட் என்னென்னா வி மேக் விமன் வி எம்பவர் விமன் டு ஒர்க். ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாடுலாம் அதில் ரொம்ப முன்னாடி இருக்காங்க. சில ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆவரேஜ் இந்தியாவில் வந்து ஒரு 37% தான். அதுலேயுமே நிறைய பேர் ப்ராப்ளி லோ இன்கம் ஜென்ரேட்டிங் வேலையில் இருப்பாங்க. we don't know. I don't know the exact data. But in the 37%, if you make it 60%, 80%, then that's a easy way to improve your output, GDP. ஸோ இந்த மாதிரி லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தோ இட் இஸ் லோ ஹேங்கிங், இது உடனே நடக்காது. பர்மனெண்ட் வில் டேக் another 10 years 12 years அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாத்தையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி தே ஹேவ் டு இன்க்ரீஸ். அதே மாதிரி இப்போ 2000 இருக்கும். இப்போ வந்து அந்த டோட்டல் டிஎஃப்பி வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. ஹவர் வென் வி ரீச் 6000 8000னா தென் இன்னோவேஷனுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டில் தான் முடியும். இப்போ யூனிவர்சிட்டிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய பிஹெச்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேட்டன்ஸ் இது பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் இன்னும் இருக்குது. ஐ மீன் இன்னும் ஒரு 3 times 4 times க்ரோ ஆனதுக்கப்புறம், இந்த எக்கானமி ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு 1960sலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய டஃபாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இன்ஃபர்மேஷனான எனக்கே பேசும்போது கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸு, கொஞ்சம் ஹார்ட் சப்ஜெக்ட் பேசுகிறோன்னு தான் எனக்கே தோணுச்சு. பட் ஒர்த்தி இன்ஃபர்மேஷன் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து குளோபலாக பேசணும். ஜிடிபிங்கிறதுலாம் அதில் பேசுகிறேன். லோ இன்கம் என்ன, மிடில் இன்கம் என்ன, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிற டேட்டா. நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போகணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து மக்களும் அவங்க பர்சனலாகவும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ பர்சனல் ஃபிலாசபி, அதாவது ஒரு வேர்ல்ட் பேங்க் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, தே ஆல்சோ ஹாவ் ஃபிலாசபி, எப்போ என்ன முடிவு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்ளைஸ் டு பர்சனல். மிடில் இன்கம் வந்துட்டா அடுத்த ஹையர் இன்கம் போகணும், இல்லாட்டி அங்கேயே செலவழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் போக முடியாது. அதை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி அது கொடுக்குறாங்க. ப்ராப்ளி இட் அப்ளைஸ் டு பர்சனல் ஃபினான்ஸ் ஆல்சோ. எஸ். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் இது மக்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. எஸ். தேங்க்யூ. புரியணும். ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் மேபி அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு புரியணும்னு ஐ ஹோப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.